வண்ணமாக அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். தேவன் நம்மோடு எப்போதும் இருக்க விரும்புகிறார். இந்த வழியிலும் கூட யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். மோசையோடு கூட தேவன் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்தர வழி நடத்தி கொண்டு வரும்போது மோசே மரித்த பிற்பாடு யோசுவாவை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆனால் யோசுவாவுக்குள்ளாக கலக்கங்கள், குழப்பங்கள், தடுமாற்றம் இருந்தபடினால்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. திகைப்பும் கலக்கமும் பதற்றமும் யோசுவாவுக்குள் இருந்தபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையிலே அன்புக்கும் சமாதானத்துக்கும் உரிய தேவன் நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, நாம் போகின்ற எல்லா பாதைகளையும் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை சந்திப்பவும் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக தேவன் அக்கறை உள்ளவரும் ஆவல் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆண்டவரை அறிய அறிய அநேக தடைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஒன்று மறந்து போக வேண்டாம், தேவன் கூட இருக்கிறார் என்கிற அந்த தெளிவு நமக்குள் இருந்தால் நிச்சயமாகவே அந்த பாதை ஒரு வெற்றியுள்ள பாதையாக, வீழ்ந்து போகிற பாதையாக இல்லாதபடிக்கு ஜெயமுள்ள ஒரு பாதையை மாறும். அதனால் யோசுவா வாழ்க்கையில் கூட ஆண்டவர் கூட இருந்து யோசுவாய் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பிரித்து கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் கலக்கமில்லாதபடிக்கு கடந்து போவோம். கர்த்தர் கூட இருக்கிறார், முடிவிலே அது விளங்கும் என்று சொல்கிற வண்ணமாக தேவனுடைய மகிமை நிச்சயமாய் இந்த மாதங்களிலே, இந்த 6 மாதத்திலே தேவனுடைய கிருபையும் மகிமையை நாம் பார்க்கும்படியாக கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு இருப்போம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்றைக்கு யோசுவாவோடு கூட சொல்ல தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற கலக்கத்தை மாற்று, குழப்பத்தை போக்கு. ஆண்டவரே, நீர் கூட இருக்கும்படியாக இருக்கிறீர் என்ற நம்முடைய வார்த்தைக்காக நடி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து எங்கள் பாதையெல்லாம் நீர் வர நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.